வணக்கம் சார். இதுமாதிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா பல்சர் 150 20ஸ்க்கு BS4 கார்பெட்டம் 2019 தமிழ் டெலிவரி வரும். ஸோ இவங்க குடும்பத்தில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கார். அவர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இவங்களுக்கு அட்ரஸ் சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லலை. ஸோ அதனால் வந்து நார்மலாக சப்ஸ்கிரைப்னாலே நம்ம கம்மியாக கொடுப்போம். அதுவும் நம்ம கூட நம்ம மிலிட்ரி அப்படின்றபோது, ஏன்னா அவங்க பாவம் வர முடியாது. ஸோ கரெக்டான பொருள் தேட முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டியூட்டியில் உட்காந்துன்னு நம்ம என்ன பொருள் தேவை, ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை OLXில் வாங்கலாமான்னு பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வைப்போம். ஆனால் பார்த்து நம்ம போகிறதுக்குள்ள அந்த பொருள் போய்ட்டு விற்றுரும், இல்லை ஃபேக்காக இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நானே பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இருந்தாலும் தம்பி அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொன்ன உடனே அவர் கேட்ட ரேட்டுக்கு, ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டுக்கு தம்பிக்கு டெலிவரி கொடுத்துருக்குறோம். ஸோ ஏன்னா ஆர்மிக்காரன் வர முடியாது ஒரே சூழ்நிலை. ஸோ நல்ல பொருள் அவங்களுக்கு கொடுத்துன்றது திருப்தி எனக்கு இருக்குது. அதையும் ஓட்டி பார்த்துட்டு அவரும் சொல்லுவார், தம்பியும் ஓட்டி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற வந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்ககிட்ட இருந்தால் தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய நல்ல வண்டி, உங்களுக்கு பிடிச்ச வண்டி, கார்பெட்டர் மாடல், BS6 லோ, BS3 அப்படின்ற எல்லா கலெக்ஷனும் நம்மகிட்ட ஒரே திமிரி யுவராஜ் பைக்ஸ் ஒரே இடத்துல மொத்த கலெக்ஷனுமாக இருக்குது. நேரில் வாங்க. ரேட்டெல்லாம் வீடியோவில் ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவோம். நேரில் வந்தால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த ரேட்டுக்கே கொடுப்போம். சரிண்ணா, ரேட்டு கட்டுப்படியாக தான் ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு போவாங்க. ஸோ தம்பி இன்றைக்கி கேட்கலாம். இப்போ தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கூடிப்பா நாங்கள் பள்ளிப்பட்டு நாங்கள் ஃப்ரெண்டு மூலிமா தான் பார்த்து ஓகே யூடியூப் சேனலில் போட்டுருக்காங்க. சரி வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது, பிடிச்சிருந்துச்சுங்களா? பிடிச்சிருந்தது. சரி கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது, லோ பட்ஜெட்டில் நல்லாவும் பண்ணி தரீங்க. ஓகே, வந்து ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது. சூப்பர். சரி அதனால சரி பிடிச்சிருந்து சரி எடுத்துக்கலாம். எப்படி அங்கேருந்து வர சொல்ல உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் அன்னைக்கு கிளம்ப சொல்ல எப்படின்னு நினச்சிங்க? இப்போ இங்கே வந்து நேரில் பார்த்தப்பறம் எப்படி நினைக்கிறீங்க? நாங்கள் அங்கே வந்து சரி ஓவராக ரேட் எதுக்குன்னு அதிகமாக இருக்கும். சரி நீங்கள் வந்து எப்படின்னு தெரியல, பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்ட்டு பார்த்தோம். சரி பிடிச்சி ஹாப்பியாக இருங்களா? ஹாப்பி. அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்து தாங்களா? தம்பி ஒர்த்துன்னு சொல்கிறாப்பில்ல, அவ்வளோ தூரம் வந்து. ஏன்னா ஆந்திரா பாட்ரு வழியில் எவ்வளோ கன்சல்டிங், எவ்வளோ கடை இருக்கலாம், எவ்வளோ யூடியூப் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட வந்திருக்காரு. ஸோ நம்மகிட்ட வந்ததுனால பொருள் நல்லா இருக்கணும், அவரே ஒரு வார்த்தை கேட்கணும். அதெல்லாம் கேட்டேன். திருப்தி தானேங்க? கஸ்டமர் எப்படி வரலாமா? வந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவாங்க. ஓகே சார், நீங்களும் வாங்க. இப்போ வாங்க, எடுத்துங்க, நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னு சொல்கிறாப்புல தம்பி. ஒரு முறை யூடியூப் சேனல் பார்க்காம நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுங்க. பிடிச்சதா இருக்கும் 100%. நான் வண்டி கொடுக்காம அனுப்ப மாட்டேன். வந்தீங்கன்னா வண்டி எடுக்கணுன்ற எண்ணத்தோடு வந்தால் கண்டிப்பாக வண்டி எடுத்து தான் அனுப்புவேன். அது கேரண்டி. என்னங்க ஐயா? கேட்டு தானே? கேட்டது. ஓகே, நன்றியா.